ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம இன்னைக்கு உள்ள பார்க்க போகிறது 2016 ஹாலிவுட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் காமெடி படம் தான் சென்ட்ரல் இன்டெலிஜென்ட். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருந்தாலும் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீடெலிகாஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயுமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்லை டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வயிறு விட்டு சிரிச்சு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணிட்டு வெளியில் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் இருக்கிற நிறைய ஹியூமர்ஸ் வந்து உங்களை வயிறு விட்டு சிரிக்க வைக்கிற மாதிரி இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட 2 ஹீரோஸான டெவின் ஜான்சன் அண்ட் கெவின் ஹார்ட், இவங்க 2 பேருமே இந்த படத்தோட ஒரு நல்ல ஒரு பேக் போனா இருந்திருக்காங்க. கதைன்னு பார்க்கும்போது ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட் தான், சிம்பிளான ஒரு ஒன்லைனர் தான். கதை ஸ்டார்ட் ஆகிறது கரெக்டாக 1996 சென்ட்ரல் ஹை ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே வந்து நம்ம டெவின் ஜான்சன் வந்து ஒரு பாப் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இருப்பார். ரொம்ப ஃபேட்டாகவும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ காலேஜ் எல்லாத்தையுமே ஷேம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். அந்த இடத்துலேருந்து காப்பாற்றினவர் தான் நம்ம கெவின் ஹார்ட். இவரோட பேர் வந்து சிஜேன்னு சொல்லுவாங்க. அண்ட் காலேஜை பொறுத்தளவுக்கு கோல்டன் ஜெட் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காலேஜில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு போயிருப்பார். எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு நல்ல டேலண்டான ஒரு பேசன். பட் இப்போ கரண்ட்டில் வந்து ஒரு சாதாரண ஒரு அக்கௌண்டண்டாக தான் இருப்பாப்ல. இப்போ காலேஜ்லேருந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரீயூனியனுக்காக பிளான் பண்ணி எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரீயூனியனுக்கு போகிறதுக்கு நம்ம ஹீரோக்கு வந்து மனசே வராது. ஏன்னா சாதாரண ஒரு அக்கௌண்டண்டாக உள்ளுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு சாதாரண ஒரு அக்கௌண்ட் சொல்லி உள்ளுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாப்ல. அந்த நேரம் தான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ரெக்வஸ்ட் வரும். பாப் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் ஐடியிலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வரும். இதை அக்செப்ட் பண்ணலாமா இல்லையான்னு ப்ரொஃபைலில் தான் நம்ம ஹீரோ செக் பண்ணிட்டு இருப்பாப்ல. அக்செப்ட் பண்ண அடுத்த செகண்டே ஃபோனில் வந்து ஃபோன் கால் வந்துடும். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. அந்த இடத்துல ஹியூமர் சென்ஸ் வந்து டைமிங் சென்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அப்படியே அந்த அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் மேலே மெசேஜ் வர நான் அவனோட ஓல்டு ஃப்ரெண்டுன்னு சொல்ல அவரை மீட் பண்ணதுக்காக நம்ம ஹீரோ போவாப்ல. ஸோ பப்பில் வச்சு மீட் பண்ணும்போது நன்னோட ஓல்டு ஃப்ரெண்டு தானா அப்படிங்கிற மாதிரியான ஷாக்கே வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேட்டாக இருந்த மனுஷன் இப்போ ஃபிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டால் அண்ட் ஹைட்டாக வந்து வெயிட்டாக இருக்காப்லே அப்படின்னு. ஸோ அன்றைக்கி நைட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவரோட வீட்டிலே ஸ்டே பண்ணுவார். அன்னைக்கு நைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட லைஃப் இப்படி திருப்பி போட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கெவின் ஹார்ட்டுக்கு அப்போ தெரியவே தெரியாது. எந்திரிச்சு பார்த்தா அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி சிஐஏலேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடக்கிற சம்பவங்கள் என்ன? ஸோ நம்ம ராக் வந்து இந்த படத்தில் யார், எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஓல்டு ஃப்ரெண்டோட ஹெல்ப்பை கேட்டு வந்திருக்காப்ல, அந்த ஹெல்ப் வந்து கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான ஹியூமர் சென்ஸ் கலந்த ஒரு படம்னே சொல்லுவேன். ஹியூமர் சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நிறைய இடங்களில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட ஸ்டார் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ்னா நான் கண்டிப்பாக நம்ம கெவின் ஹார்ட்டை தான் சொல்லுவேன். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே அந்த கேரி பண்ணி கொண்டு போகிறது நம்ம ஆள் மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்பாப்ல, லொடன்னு பேசிக்கிட்டே இருந்தாலும் எந்த இடத்துலையுமே வந்து என்னடா மனுஷன் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு போர்ஷன் கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான வார்த்தைகள் தேவையான அந்த ஹியூமர் சென்ஸை மட்டும் தான் கரெக்டாக பண்ணுவாப்ல. அதுலேயுமே அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க, ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கண்டிப்பாக இவரை மிஞ்ச யாருமே அந்த மாதிரி நடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல்சோ நம்ம டெவின் ஜான்சன் அவருமே பக்காவான ஹியூமர் சென்ஸ் எல்லாம் பண்ணுவாப்ல. இந்த படத்தில் வந்து அவர் ஒரு ஹீரோவாக இருந்தாலுமே என்ன பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹீரோ தான் நான் பார்க்குறேன். பட் ஆக்ஷன் போர்ஷனில் நம்ம ராக்க மிஞ்ச ஆளே கிடையாது. இவர் வந்து 10 பேர் அடித்தாலுமே நம்பக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு இவரோட பாடி பில்டிங்கா இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் ஹைட்டாக இருக்காருனாலே என்னன்னு தெரியல. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இவருக்குன்னு எழுதப்பட்ட மாதிரியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கும். அது காட்சமைப்பு பண்ணப்பட்ட விதமும் சூப்பராக இருந்துச்சு. அதில் பர்டிகுலராக வந்து அந்த பப்பில் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். வெறும் வந்து 10 செகண்ட் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயே பெரிய ஆள் தான் போல அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. ரெண்டாவது அவரோட ஆஃபீஸில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பராக இருக்கும். அதில் அந்த டைமிங் சென்ஸை பாருங்களேன். டையை பற்ற வைக்கிறதுக்கு முன்னால் கரெக்டாக ஒரு பிளான் பண்ணுவாப்ல. அதுக்கு முன்னாலே வந்து டாக்ஸி புக் பண்ணுவார். அந்த டை எரியும் போது கரெக்டாக வாட்சை பார்த்துட்டு முடிப்பாங்க பாருங்க. சரியான டைமிங் சென்ஸ் முழுவதும் இல்லாமல் அதில் குதிச்சக்கப்புறமும் வந்து அந்த பலூன் அதுக்கு முன்னாலே ஹிடன் டீடைல்ஸ் அங்கே பலூன் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத காட்டினதாக இருக்கட்டும், இறங்கினா வந்து டாக்ஸி வந்து நிற்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சூப்பராக அந்த டைமிங்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமர் சென்ஸோட கலந்து பண்ணியிருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நல்லாவே இருந்தாலும் இந்த படத்துலையுமே நிறைய லாஜிக்கல் லூப் ஹோலுக்கு இருக்கு. அதில் பர்டிகுலராக வந்து ஹீரோ வந்து தங்கி இருக்க ரூமை வந்து பார்த்தீங்கன்னா சிஏ உள்ளே வந்ததுக்கப்புறம் உடனே மாறும். அதுக்கப்புறம் வந்து ரூமுக்குள்ளே இருந்துட்டு அந்த மாதிரி காமிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இடங்களில் லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருந்தாலுமே இந்த மாதிரியான படங்களை இந்த லாஜிக்லாம் எதிர்பார்க்காம ஹியூமர் சென்ஸ் மட்டும் எதிர்பார்த்து உள்ள போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். படத்தோட தமிழ் டப்பிங் தான் இந்த படத்துக்கு இன்னும் ஒரு உயிர் கொடுத்துருக்கு. ஏன்னா அதுலேயுமே பர்டிகுலராக வந்து நம்ம கெவின் ஹார்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங்காக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ நம்ம டெவின் ஜான்சன் அவரோட தமிழ் டப்பிங்குமே சூப்பராக இருந்தாலும் இவங்க 2 பேரோட தமிழ் டப்பிங் இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்படி ஓவராலாக ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவியை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன். ஸ்டோரியை இம்பாக்ட் பண்ணுற மாதிரி நினச்சி உள்ளே போகாதீங்க. ஹியூமர் சென்ஸ் வேணும், அது எனக்கு வயிறு விட்டு சிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 3.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துரும். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்.